ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, கிராம்பில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படியெல்லாம் கிராம்பை எடுத்துக்கிறப்ப நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கிராம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 100 கிராம் கிராம்பில் நார்ச்சத்து, மாங்கனீஸு, கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் கே, ஆன்டிஆக்சிடென்ட், யுஜனால் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குதுங்க. கிராம்பு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இருக்க பிரச்சனைகள்லையே மிகப்பெரிய பிரச்சனைனா வாய் துர்நாற்றத்தை சொல்லலாங்க. வாய் துர்நாற்றம் காரணமாக அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இழந்து பேசுகிறதையே கம்மி பண்ணிடுவாங்க. மற்றவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க போல், அதனால தான் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. அவங்க நல்லா ப்ரஷ் பண்ணியிருந்தாலும் கூட பற்கள்லையோ இல்லை வாயிலையோ கிருமிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கெட்ட ஸ்மெல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் கிராம்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப வாய் துர்நாற்ற பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் அது இன்க்ரீஸ் பண்ணிவிடும். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இருக்க உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஜங்க் ஃபுட்டு, வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றப்ப நோய் கிருமிகளும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், குடல் இது மாதிரியான ஏரியாவில் படிஞ்சு போயிடும். அப்படி படிஞ்சு போகிறதுனால தான் கல்லீரல் பாதிப்படைய ஆரம்பிக்குது. நீங்கள் டெய்லி காலையில் கிராம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நாள் படிஞ்சிருக்கும்ல அந்த கெட்ட கழிவுகள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் மறுநாள் மலம், சிறுநீர் வழியாக வெளியேற்றிரும். அப்போ கெட்ட கொழுப்புகளும் கெட்ட நச்சுக்களும் ரொம்ப நாள் உடம்புல தங்கி இருக்காமல் இருக்கிறது தவிர்க்கப்படும். அதனால கல்லீரல் பாதிக்காமல் இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கிராம்பை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை தரதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம உடலில் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது செல்களை சேதப்படுத்தக்கூடியது. அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடி செல்களை பாதுகாக்கிறதுக்கும் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். இது கிராம்பில் நமக்கு போதுமான அளவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முதுமையை தாமதப்படுத்தக்கூடிய தன்மை கூட இந்த கிராம்புக்கு இருக்கு. இப்பெல்லாம் 30 வயசை தாண்டிட்டாலே முகத்துல சுருக்கங்கள், முதுமை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கிராம்பை வெறுமனையோ அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணியோ குடிச்சிட்டு வர்றப்ப முதுமை தாமதமாக்கப்படும். உங்களோட வயசு இவ்வளவு அப்படின்னு நீங்க சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையா இருப்பீங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் கிராம்பு பயன்படுது. அதனால இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம கூட தடுத்துக்கலாம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் செரிமான பிரச்சனைங்கிறது இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு கூட செரிமான பிரச்சனை இருக்குது. அஜீரணம், வாயு, அப்புறம் வயிறு உப்புசம், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. அப்படி செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கிராம்பை எடுத்துக்கிறப்ப ஈஸியாக ஜீரணமாக ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு வெறுமன ஒரு கிராம்பை எடுத்து மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஏதாவது திருவிழாக்கள், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா செரிக்காமல் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே 2 கிராம்பை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தேவைப்பட்டுச்சு தேன் சேர்த்து வெது வெதுப்பாக குடிச்சிட்டிங்கன்னா உடனே ஜீரணமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் நமக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குல்ல, அவங்கள தான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்லாம் தாக்க ஆரம்பிக்கும். அதாவது பலமாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க அடங்கி தான் போனாலும் அவங்கள ரொம்ப விரட்டி இது பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தாக்க ஆரம்பிக்கும். அதுவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பருவ காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல், சளி இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம்.
பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் வெறுமனே கிராம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். சளி, தொண்டை எரிச்சல் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் வெறுமன கிராம்பு சாப்பிட்றத விட கிராம்பு தண்ணி உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். வெதுவெதுப்பான கிராம்பு தண்ணியை நீங்கள் எடுக்கிறப்ப அப்படி இல்லைன்னா கிராம்பு கசாயத்தை வச்சு நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதாவது என்ன பண்ணணும்னா நீங்கள் கிராம்பு தண்ணியும் இன்டேக்காக எடுத்துக்கணும். அதே டைமில் அந்த கிராம்பு தண்ணி இருக்குல்ல, அதை தொண்டை வரைக்கும் போகிற மாதிரி நல்லா கொப்பளிச்சு வெளில துப்பிட்டிங்கன்னா தொண்டை எரிச்சல் சரியாகும். நீங்கள் கிராம்பு தண்ணியை இன்டேக்கா அதாவது குடிக்கிறப்ப சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினா பவரை கொடுத்து அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் கிராம்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் டெய்லி வெறுமன கிராம்பு அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறப்ப சர்க்கரை நோய் திடீர்னு உயராமல் திடீர்னு குறையாமல் கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் கிராம்பை உணவில் சேர்த்துக்கிறப்ப ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராம்புங்கிறது மருந்துக்கு மாற்று இல்லை. டாக்டர் கொடுத்த டேப்லெட்டையும் எடுத்துக்கணும். பல்வலியை குணமாக்குறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பழங்காலத்திலிருந்தே நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வலி அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக கிராம்பு இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா இதில் யுஜனால் அப்படிங்கிற ஒரு இயற்கை சேர்மம் இருக்குது. இது பல்வலிக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். பல்லில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கூட கிராம்புக்கு இருக்குது. அதனால தான் நம்மளோட பாட்டி தாத்தா சொன்ன மாதிரி பல் வலிச்ச உடனேயே நீங்கள் ஒரு கிராம்பை வச்சு கடிச்சிக்கிட்டிங்கன்னா உடனே குணமாகிறது போல் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் இருக்குல்ல, இது அலர்ஜி எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக உடலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, மூட்டுகளில் வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் கிராம்பு ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெறுமனையே கிராம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணியை குடித்தா கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கிராம்பு தண்ணியை எப்படி பயன்படுத்துறது, அதாவது சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு முழு பலனும் அப்படியே கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு டம்ளர் தண்ணியில் 2 கிராம்பை போட்டு கொதிக்க வைங்க. தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் குடிச்சிடணும். ரொம்ப ஆற வச்சும் குடிக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது. வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கிராம்பையோ கிராம்பு தண்ணீரையோ தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, உங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, இதுக்கு நான் கிராம்பு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. பிளட் தின்னருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அடுத்த வாரம் நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க கிராம்பு சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிராம்பு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கிராம்புங்கிறது நல்லது தாங்க, ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கிராம்புக்கும் பொருந்தும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 கிராம்பு சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். நீங்கள் வெறுமன கிராம்பு சாப்பிட்றதா இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராம்பு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் 2 கிராம்புக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் கிராம்பு சாப்பிட்றதுனால அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, இதை எப்படி எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவையும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.